நவீனா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த விடியற்காலை நேரம். ஒரு புரோகிதரின் மந்திர உச்சாடனங்களுக்கு மத்தியில் கவுடா முன்னிலையில் ராஜசேகரன் தனக்கு முன்னால் தலைகுனிந்து அமர்ந்திருந்த அகல்யாவின் கழுத்தில் பூர்ணிமாவை நினைத்து கொண்டே தாலியை கட்டினான். சின்ன வயதிலிருந்தே எனக்கு நகை மேல நாட்டமில்லை. பூர்ணிமா உனக்கு நேரெதிர். அவங்களுக்கு நகை பிடிக்குமாம். பிடிக்குமாவா? புதுசா எந்த நகையை பார்த்தாலும் உடனே வாங்கியாகணும். நவீனாவுக்கும் நிறைய நகைங்க இருக்கு. அப்படின்னா இந்த சாவி கொத்தை பத்திரமா பாத்துக்கணும். அவசியமில்லை. இந்த வீட்ல யாருக்குமே திருடும் பழக்கம் கிடையாது. அகல்யாவின் முகம் திருட்டு பழக்கம் என்ற வார்த்தையை கேட்டதும் லேசாய் கருப்பிடித்தது. அந்த வினாடி பின்னால் குரல் கேட்டது. வணக்கம் அப்பா. ஸ்வெட்டருக்குள் புசு புசுவென்று ரொம்ப இருந்த நவீனா ஓடி வந்தாள். எனக்கு வணக்கம் கிடையாதா? அகல்யா கேட்டாள். உனக்கு முத்தம் தான் சொன்னவள் அகல்யாவின் கன்னத்தில் முத்தென்று முத்தமிட்டாள். பிறகு தன் சிறிய நெற்றியை சுருக்கி கண்களை விரித்தாள். பட்டு சேலை கட்டியிருக்கியே, எங்கேமா போற? ராஜசேகரன் குறுக்கிட்டு சொன்னான். அம்மா கோயிலுக்கு போறா. ஊட்டி நகர எல்லையை விட்டு கொஞ்சம் ஓங்கி இருந்த அந்த மட்டமான விடுதியில் ஒரு அறைக்குள் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தார்கள் நாகராஜும் பாபுவும். அகல்யாவோட கழுத்துல தாலி விழுந்து 15 நாள் ஓடி போச்சு பாபு. இந்த மாசம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு ராஜசேகரனுக்கு மோட்சத்தை காட்டணும். அவசரப்படாதே நாகராஜ். நாம கொஞ்சம் யோசிச்சுதான் திட்டத்தை போடணும். அவசரப்பட்டா எல்லாமே நாசமாயிடும். அந்த ராஜசேகரன் தினசரி காலையில 10 மணிக்கு ஃபேக்டரிக்கு போறான். அவனது காரை ஒரு மோசமான விபத்துக்கு உட்படுத்தினா என்ன? பாபு தன் இடக்கை ஆட்காட்டி விரலால் நெற்றியை கீறி கொண்டான். யோசனை சரிதான். ஆனா போலீஸுக்கு சந்தேகம் வராதபடி செய்யணும். அது முடிகிற காரியமா? காரை ராஜசேகரன் ஓட்டினா பரவாயில்லை. டிரைவர் கோபாலும் வர்றானே. அப்போது அரைக்கதவு டொக் டொக் என்று தட்டப்பட்டது. பாபு எழுந்து கதவை திறந்தான்.